ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி 4th யூனிட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான்கள் ஏற்கனவே நம்ம 2 வீடியோ வந்து டிஎன் புக்ஸில் அப்லோட் பண்ணிட்டோம். டிஎன் புக்ஸில் 7th ஸ்டாண்டர்டோட 2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சு. அதாவது அதில் எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா மொத்தம் 5 வம்சங்களை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது நம்ம பார்த்தோன்னா அடிமை வம்சம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் துக்ளக்கு, கில்ஜி, துக்ளக்கு, சையது, லோடி, இந்த 5 வம்சங்களையுமே நம்ம டிஎன் புக்கில் 7th புக்கில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு 6 to 12th 2 புக்ஸில் 2 ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகுது. ஒன்று ஸ்டாண்டர்ட் 7லையும் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிலையும் நம்மளுக்கு கவர் ஆகுது. ஸோ அப்போ அந்த 11th ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகக்கூடிய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதே தான் 11th ஹிஸ்ட்ரிலையும் ஹெட்டிங் வைஸ் டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுக்காத ஒரு சில விஷயங்கள் 11th ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு கவர் ஆகுது. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ இங்கிருந்து ஆரம்பிப்போம். டெல்லி சுல்தான் ஹிஸ்ட்ரி 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு லெசன் 10 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இந்த டெல்லி சுல்தான்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது அவங்களுக்கான இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான்கள்லாம் யார் அப்படின்னா துருக்கிய குதிரைப்படை வீரர்கள். அவங்கெல்லாம் வந்து ஒரு சுரண்டலுக்காக, அதாவது போர் தொடுத்து வந்து டெல்லியை வந்து சுரண்டி அதில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து சுரண்ட ஆரம்பித்தாங்க. அதில் முதல்ல வந்தது யாருன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தது முகமது கோரி தான் வந்து வந்திருப்பார். ஸோ கோரியை தொடர்ந்து தான் அந்த அடிமை வம்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கில்ஜி, அதுக்கப்புறம் துக்ளக், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வம்சங்களாக இப்படி இதை தொடர்ந்து வந்துருச்சு. இதுதான் இந்த டெல்லி சுல்தான்கள் வந்து ஆரம்பித்த காலகட்டம். இப்போ இந்த டெல்லி சுல்தான்களில் முதல்ல வரவர் குதுபுதீன் ஐபக். இந்த குதுபுதீன் ஐபக் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது ஐபக் வந்து யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் இருந்தாருன்னா கஜினியோட ஒரு அடிமையாக இருந்தார். கஜினி வந்து இந்த ஐபக்கை அதாவது ஸ்லேப்ஸாக வந்து விற்றுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி விற்றுருக்காரு. ஸோ அதில் தான் வந்து இந்த அடிமை வம்சத்தில் குதுபுதீன் ஐபக் வந்து ஒரு சிறப்புமிக்க அரசராக வந்து நம்ம பார்த்தோம். அப்போ யாருக்கிட்ட வந்து இவர் விற்றாரு அப்படின்னா முகமது கோரி கிட்ட வந்து கஜினி வந்து குதுபுதீன் ஐபக்கை விற்றுருக்காரு. குதுபுதீன் ஐபக்கோட படைத்திறமை காரணமாக குதுபுதீன் ஐபக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா குதுபுதீன் ஐபக்கு ஃபர்ஸ்ட் ஆளுநர் பொறுப்பை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த குதுபுதீன் ஐபக் தலைமையில் நிறைய இடங்களுக்கு போர் தொடுத்து அவங்க ஒவ்வொரு இடங்களாக கைப்பற்றுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண போர் வந்து எங்கன்னா பீகார் மற்றும் வங்கத்தை, இந்த 2யுமே வந்து இவரோட தலைமையில் குதுபுதீன் ஐபக்கோட தலைமையில் முகமது கோரிக்கு கீழே இருந்த குதுபுதீன் ஐபக் தலைமையில் பீகார் அண்ட் வங்கத்தை 2மே வந்து அவங்க போர் தொடுத்து செல்றாங்க. அதையும் வந்து அவங்க கைப்பற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறது யார் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, புகழ்பெற்ற பௌத்த நூல்களை, அதாவது பௌத்த சமயத்தை வந்து படிக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவிச்சது யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பார்ப்போம். இப்போ இந்த புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவங்க, அதை டெஸ்ட்ராய் பண்ணது யார் அப்படின்னா முகமது பின் பக்தியார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நீங்கள் டேட்டாவை நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தா இந்த டேட்டாவை யார் மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சீன பயணியான யான்சுவாங் மூலியமா நம்மளுக்கு இந்த டேட்டா வந்து தெரிய வருது. அவரோட பேர் வந்து யான்சுவாங். அவரோட பயண குறிப்புகளில் இந்த புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சவர் வந்து முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற தகவலை வந்து நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது பால்பன். ஸோ பால்பன் வந்து வடமேற்கில் ஷிவாலிக் பகுதி அப்படிங்கிற ஒரு பகுதியில் இவர் தளபதியாக தான் ஃபஸ்ட்டு தன்னோட வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. தளபதியாக இருந்த உலுகான் வந்து தில்லியை வந்து கைப்பற்றினார். அதுக்கப்புறம் நயீப் இ முல்க் அப்படிங்கிற பட்டத்தை தனக்கு தானே சூட்டி கொண்டாரு. அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன, ஆட்சி அதிகார பிரதிநிதியா அப்படிங்கிறது அதோட பொருள். ஸோ பால்பன் தனக்கு தானே சூட்டி கொண்ட ஒரு பட்டம் அப்படின்னா நயீப் இ முல்க். இதெல்லாம் எப்போ பால்பன் வந்து மன்னராக ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு தனக்கு தானே ஒரு பதவியை சூட்டி கொள்கிறாரு. அதுக்கப்புறம் 1266 தன்னோட பெயரை சுல்தான் கியாசுதீன் பால்பன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டு அவர் தில்லியை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தான் பால்பன் வந்து அரசர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்சுட்டு இருந்த, அதாவது அவருக்கு கிடைத்த பதவிகள் அப்படின்னு சொல்லலாம். பால்பனோட மகன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முகமது கான், புக்ரா கான், அப்புறம் கைகுபாத். இந்த கைகுபாத் தான் வந்து நம்மளுக்கு மிகவும் பரிச்சை பெற்ற பேர். இந்த கைகுபாத் அப்படிங்கிறவர் வந்து பால்பனோட
மகன். ஆனால் அவர் வந்து அவருக்கு இந்த ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லை, அரசாளும் தகுதி எதுவுமே அவருக்கு இல்லாத. அவருக்கு வந்து எதை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணார் அப்படின்னா சிற்றின்பத்தை நோக்கிய போனதுனால அவருக்கு அந்த பதவி அடுத்தது தந்தைக்கு அப்புறம் அந்த மன்னன் பதவி வந்து அவருக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அடுத்து இருக்கக்கூடிய 2 பேரை தான் யாராவது ஒருத்தராக சூஸ் பண்ணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது முகமது கானை அவர் தந்தை வந்து அரசனாக இருந்த காலத்திலேயே மங்கோலியரை எதிர்த்து போராடுறதுக்காக அனுப்பும் போதே அவர் வந்து அந்த போரில் வந்து அவர் உயிரை வந்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் துக்ரில் கான் வந்து பால்பனுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பதவியில் வந்து இருந்திருக்காரு, அதாவது ஆளுநர் பதவியில் இருந்திருக்காரு. ஆனால் பால்பன்கே இவர் அகைன்ஸ்டாக, அதாவது வஞ்சகமாக சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சனால துக்ரில் கானை கண்டுபிடிச்சி அதாவது பால்பன் வந்து துக்ரில் கானை கொண்டிருக்காரு. பால்பனோட படை வீரர்களே துக்ரில் கானை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வரலாறு சான்றுகள் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, புக்ரா கான் இருக்கார் இல்லையா. புக்ரா கான் வந்து வங்காளத்தின் ஆளுநராக நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கைகுபாத்தோட பையனை வந்து அடுத்த ஆட்சி செய்ய சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கோட வயசு 3. ஸோ இதன் காரணமாக பால்பனுக்கு அப்புறம் அவங்களோட வாரிசுகள் தொடர முடியவில்லை. அப்போ தான் வந்து யார் வராங்கன்னா ரஷ்யா வந்து வராங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே 7th ஸ்டாண்டர்டில் பார்த்துட்டோம். உங்களுக்கு அதோட வீடியோவும் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கில்ஜி வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து அதாவது வளங்களை வந்து எல்லாமே அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க இந்த கில்ஜி வம்சங்கள். இந்த கில்ஜி வம்சம் 1290 1320 வரைக்கும் அவங்களோட ஆட்சி காலம் வந்து இருந்துச்சு. இவங்க எந்தெந்த ஊர்களை சூறையாடிருக்காங்க அப்படின்னா தேவகிரி, குஜராத், ராந்தம்பூர், சித்தூர், மால்வா. இதில் இந்த சித்தூர் ரொம்பவும் பரிச்சயப்பட்டுறது. இந்த சித்தூரில் தான் வந்து என்ன நடந்தது அப்படின்னா அவங்க வந்து ஜவார் அப்படிங்கிற ஒரு சடங்கை வந்து அவங்க செஞ்சாங்க. அந்த சடங்கு மூலிமா ஆண்களும் பெண்களும் அடுத்தவர்களோட கையில் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தங்களோட உயிரை தங்களே மாற்றி கொண்டதான் இந்த சித்தூரோட வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து இந்த அலாவுதீன் கில்ஜிகள் தானே பார்க்குறோம். அதில் அலாவுதீன் அந்த கில்ஜி இருக்கார் இல்லையா, அவரோட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா எடைகள்லாம் வந்து அவ்வளோ துல்லியமாக தராயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஏதாவது எடை குறைச்சலாவோ இல்லை வந்து ரொம்ப கம்மியாகவோ ஏமாத்துற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, அதாவது எடை போடுறவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு மன்னருக்கு தெரிஞ்சாலே அந்த எவ்வளோ எடை வந்து அவங்க குறைச்சி சொல்கிறாங்களோ அந்த குறைச்ச எடையை அவங்களோட உடம்புல இருந்து ஒரு சத பகுதியை வெட்டி எடுத்து அந்த எடைக்கு ஈக்குவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலாவுதீன் கில்ஜியோட ஒரு பதிவும் இருக்கு. அலாவுதீன் கில்ஜியோட மூத்த மகனோட பேரு கிசார் கான். அவர் இருக்கும்போதே மாலிக் கபூர் வந்து அவரோட படை வீரர், ஓகேவா, அதாவது படை தளபதியாக இருந்தவர் மாலிக் கபூர். அந்த மாலிக் கபூர் வந்து தனக்கு தானே அதாவது அதிகாரத்தை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்போது எத்தனை நாளில் வந்து அதாவது அதிகாரத்தை அவர் கையில் எடுத்து 35 நாளுக்குள்ளேயே அவரை வந்து மற்ற துருக்கிய பிரபுக்கள்லாம் சேர்ந்து அவரை வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து இவரோட காலகட்டத்தில் மங்கோலியர்கள் வந்து பல படையெடுப்புகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இவர் வந்து காசி மாலிக் 1320க்கு பின் தன்னை கியாசுதீன் துக்ளக்காக மாற்றிக்கொண்டார். காசி மாலிக் வந்து தன்னோட பேரான காசி மாலிக்கை என்னவா மாற்றிக்கிட்டாரு, கியாசுதீன் துக்ளக்கா மாற்றிக்கொண்டார். இதெல்லாம் நம்ம பார்க்குற துக்ளக் வம்சம். இது அங்கங்கே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா நம்மளோட 7th துக்ளக் டைனாஸ்டி நம்ம ஃபுல்லாக வரிசையாக பார்த்துருப்போம். முதல்ல வந்தவங்க யார், அடுத்து யார், அவங்க காலகட்டத்தில் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து 11th பார்க்குறது என்னென்னா அது ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட், அதாவது 7th மிஸ் ஆன அடிஷ்னலாக இன்னும் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம 11th இதை எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது 1414 வந்து துக்ளக் வம்சம் வந்து தொடங்குச்சு. அந்த துக்ளக் வம்சத்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுறது கியாசுதீன் துக்ளக். அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக், அவரோட பையனான முகமது பின் துக்ளக் வந்திருக்காரு. முகமது பின் துக்ளக் அப்புறம் ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்திருக்காங்க. இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து யார் அப்படின்னா அவரோட பையனும் அரசால முடியாது. முகமது பின் துக்ளக்கோட பையன் வந்து இப்போ ஒரு குழந்தை அப்படிங்கிறனால அவராலையும் முடியாது. அதுக்கப்புறம் அவங்களோட சகோதரி அவங்க வந்தாங்க. பட் ஒரு பெண் வந்து அரசாள்றது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையெல்லாம் போனதுக்கப்புறம் யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஃபெரோஸ் ஷா வந்து வந்திருக்காரு. இந்த ஃபெரோஸ் ஷா அப்படிங்கிறவர் யார், அப்போ முகமது பின் துக்ளக்கு அவர் என்ன வேணும் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் இருக்கார் இல்லையா, முதல்ல ஆட்சி செய்த அந்த துக்ளக் மன்னரோட
பிரதர், அதாவது அவரோட சகோதரனோட பையன். அப்போது கியாசுதீன் துக்ளக்கோட சகோதரனோட பையன் தான் ஃபெரோஸ் ஷா துக்ளக். அப்போது ஃபெரோஸ் ஷா துக்ளக்கோட தந்தை பேர் வந்து ராஜப். இதெல்லாமே வந்து உங்களுக்கு முக்கியமான டேட்டாஸ், எல்லாமே என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எப்பயுமே அது ரெஜிஸ்டராகவும் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் திருப்பி அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிரும். அடுத்து கான் இ ஜஹான் அப்படிங்கிறது ஃபெரோஸ் துக்ளக்கிடம் இருந்த ஓர் உயர் அதிகாரி. அந்த கான் இ ஷஹான் அப்படிங்கிற ஒரு துக்ளக் கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கையான ஒரு விஸ்வாசின்னு சொல்லலாம். இவரை ஏன் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவர் தன்னோட இஸ்லாமிய மதத்திலிருந்து பிராமின் மதத்துக்கு மாறிட்டார். அந்த மாரணத்தோட அந்த பிராமின் பேர், இஸ்லாமிய பேர் கான் இ ஜஹான் நம்ம சொன்னோம் இல்லையா, அதே வந்து பிராமினுக்கு மாறினதுக்கு அவரோட பேரை வந்து கண்ணு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அதனால் தன்னோட விஸ்வாசையாக இருந்தவரால் இப்படி மாறிட்டாருன்னு சொல்லி கடைசியில் அவரை கண்டுபிடிச்சி இந்த துக்ளக்கே வந்து அவரை வந்து சிறை பிடிச்சிருக்காரு. இது ஒரு டேட்டா. அடுத்து அவர் எந்த இடத்துல அப்படின்னா தெலுங்கானா வாராங்கல் அப்படிங்கிற இடத்துல அவரை வந்து சிறைப்பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துக்ளக் டைனாஸ்டியில் சேர்ந்த எல்லாருமே அவங்களுக்கு கீழே ஒரு அடிமைகளை வந்து வச்சுருப்பாங்க. எவ்வளோ அடிமைகளை வச்சுருந்தாங்க அப்படின்னா, இப்போ இவர் 1,80,000 அடிமைகளை வந்து இவர் வச்சுருந்தாரு. அந்த 1,80,000 அடிமைகளுக்குமே அவர் வந்து அறக்கட்டளையை நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த தொழிற்கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களுக்குன்னு தனியான தொழிற்கூட மையங்கள்லாம் அமைச்சு கிட்டத்தட்ட 1,20,000 பேருக்கு மேலே இவருக்கு வந்து வேலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வேலை இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப அடிமைகளாக இருக்கவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. தொழிலையும் கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இவரோட கொள்கை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, போர்கள் வேண்டாம், எந்த போர்களும் செய்யக்கூடாது. அப்போ இவர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா, மதங்களுக்கும் மத கொள்கைகளுக்கும் மத குருகளுக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. இஸ்லாம் வந்து கடைபிடித்தார். இஸ்லாம் இல்லாமல் இருக்கவங்க மற்றவங்களுக்கு, அதாவது இப்போ ஹிந்து வந்து அவங்களோட ரீஜனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிலவரி, அந்த வரிக்கோட பேர் வந்து ஜிஸ்யா அப்படிங்கிற வரியை வந்து அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. முதல்ல வரி விதித்தவர் வந்து குத்புதீன் ஐபக், நிலவரியை. அதே போல் அக்பர் வந்ததுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் வந்து அந்த நிலவரியை வந்து ஒழித்தார். திருப்பி 17ஆம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் வரும்போது திருப்பி அந்த நிலவரியை ஆரம்பித்தாங்க. அடுத்து கியாசுதீனோட மகள் வந்து பதேகான், அவங்களும் கியாசுதீனும் 2 பேரும் சேர்ந்து இணை ஆட்சியாளர்களாக ஆட்சி புரிந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1388 கியாசுதீன் துக்ளக்கோட இறப்புக்கு அப்புறம் வந்தவர் தான் கடைசி துக்ளக் அரசரான நஸ்ருதீன் முகமது ஷா. இவர் வந்து மங்கோலிய படையெடுப்பு காரணமாக இவர் வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அதனால அந்த இடத்துல அரசர் இல்லாமல் இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் அந்த தைமூர் வந்து தில்லியை சூறையாடியிருக்காங்க. தைமூர் வந்து தில்லியை சூறையாடியதற்கு காரணம் என்னன்னா, அவங்களோட தலைநகரமான சாமர்கண்டில் வந்து அவங்க கொள்ளை எடுத்துகிட்டு வர பொருட்களெல்லாம் சேமித்து அங்கே பெரிய அரண்மனை, அப்புறம் வந்து செல்வ செழிப்போடு அவங்க தலைநகர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ரீஜன்ஸில் வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. கொள்ளையடிச்சிட்டு, அதாவது தைமூர் வந்து தில்லியை சூறையாடிட்டு திருப்பி வரும்போது அவங்க கூடவே கொல்லர்கள், தச்சர்கள், அப்புறம் வந்து கததச்சர்கள், கவிஞர்கள், கைவினை பொருள் செய்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா துறையிலையும் சிறப்பு வாய்ந்த ஒவ்வொருத்தரையுமே தன்னோட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம், அந்த சாமர்காண்டில் நிறைய கட்டிடங்கள் வந்து எழுப்பி சாமர்காண்டை ஒரு தலைநகரமாக, அவங்களோட தலைநகரத்தை இன்னும் சிறப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த தைமூரோட படையெடுப்புக்கு அடுத்ததாக வந்தது தான் லோடி வம்சம் மற்றும் சையது வம்சம். ஸோ கடைசியாக தான் லோடி வம்சம் வருது, அதுக்கு முன்னாடி சையது வம்சம் வருது. இவங்க வந்து 1526 வரைக்கும் தில்லி ஆண்டிருக்காங்க. இந்த லோடி வம்சத்து எதோட முடியுது அப்படின்னா, லோடி வம்சம் அடுத்ததுக்கு பாபர் இவங்கெல்லாம் வந்து இந்த கடைசி லோடி வந்து இந்த பாபரோட போரிட்டு தோற்றுருப்பாரு. அதனால லோடி வம்சம் அதோட நிறைவு பெறுது. ஏற்கனவே இந்த சையது வம்சத்தில் யாரெல்லாம் வந்து வந்தாங்க, கடைசியாக வந்தவர் வந்து ஆலம் ஷா அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆலம் ஷாக்கு அப்புறம் ஏன் வந்து இந்த சையது வம்சம் கண்டினியூ ஆகலை, லோடி வம்சம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஆலம் ஷா வந்து தாமாகவே தன்னோட அரச பதவியை வந்து துறந்துட்டு டெல்லிக்கு வெளியே போய் இவர் 30 வருஷம் அமைதியாக ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இறந்திருக்காரு. அதோட பேர் த ஏஜ் ஆஃப் விராத் அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு வஞ்சனையும் எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் அவர் தன்னோட வாழ்க்கையை துறந்துட்டு, அதாவது அரச வாழ்க்கையை துறந்துட்டு போயிருக்காரு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். ஆலம் ஷா
இது வந்து இவர் வந்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னா சையது வம்சத்தை சேர்ந்தவர். இதுக்கு அடுத்தது தான் லோடி வம்சம் வருது. இந்த லோடி வம்சம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யார் இந்த தைமூரோட படையெடுப்பு வந்துச்சு இல்லையா, தைமூர்கள் வந்து எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடங்களை ஆட்சி செய்கிறதுக்காக தைமூர் வந்து 3 இடம், அதாவது நிறைய இடங்களை அவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. முக்கிய இடங்களான பீகார், அப்புறம் ஆக்ரா, அப்புறம் வந்து டெல்லி, இந்த 3 இடத்துக்குமே இவங்க வந்து ஒரு ஆளுநரை வந்து அவங்க சார்பில் ஒரு ஆளுநரை நியமிச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி நியமித்த ஆளுநர்கள் தான் இந்த ஒரு வம்சம் தான் சையது வம்சம். இன்னொரு வம்சம் வந்து லோடி வம்சம். இப்போ இந்த சையது வம்சம் டெல்லி ஆண்டுட்டு இருந்துச்சு, இது வந்து பஞ்சாபை ஆண்டுட்டு இருந்தது தான் இந்த லோடி வம்சம். இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, சையது வம்சத்தில் இருக்கக்கூடிய மன்னர் துறந்துட்டு போனனால அங்கே வந்து மன்னர் பதவி காலியாக இருக்குது. அப்போ அந்த மன்னர் பதவியும் சேர்த்து இந்த லோடி வம்சத்துக்காரங்களே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட பேரை லோடி வம்சம்னு சொல்லி அவங்க மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க. ஸோ அப்போ இந்த லோடி வம்சம் வந்ததுக்கப்புறம் பரம்பரையாக வரி வசூலித்து வந்தவங்களோட பேர் வந்து சௌத்ரிகள் நம்ம சொல்கிறோம். பரம்பரையாக மக்கள்கிட்ட வரி வசூலித்துட்டு வந்தவங்களோட பேர் சௌத்ரிகள். அப்புறம் கிராம தலைவர்களை வந்து கோட்டல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விவசாய கிளர்ச்சி வந்து அப்போ தான் அதிகப்படியான கிளர்ச்சி வந்து தோன்ற ஆரம்பிச்சு. அது எந்த பகுதியிலேருந்து இந்த லோடி வம்சத்தில் விவசாய கிளர்ச்சி தோன்றுச்சு அப்படின்னா, தோவாப் பகுதியில் தான் வந்து அதிகமாக தூண்டி விடப்பட்டு விவசாய கிளர்ச்சி வந்து தோன்ற ஆரம்பிச்சு. அது எந்த வருஷம் அப்படின்னா 1332 34 வரைக்கும் விவசாய கிளர்ச்சி லோடி வம்சத்தில் துவங்கிச்சு. அடுத்து 14 19 செஞ்சுரிகளில் வந்து இந்து முஸ்லீம் கூட்டு பங்களிப்பு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. தனித்தனியாக பிரித்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே அந்த இந்து முஸ்லீம் கலவை வந்து இங்கே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஓரினிக்க கொள்கையை லோடி வம்சம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இதை வந்து இந்த கொள்கையை பற்றி நம்மளுக்கு தெளிவாக சொன்னவர் வந்து அல்பெருனி. அதே போல் கர்நாடகத்தில் பசுவன்னர் நிறுவிய பரமசிவன் சிலையே ஓரினக்க கடவுளாக அவங்க வந்து பின்பற்றி வந்திருக்காங்க. எந்த பிரிவை சேர்ந்தவா அப்படின்னா லிங்காயத் பிரிவை சேர்ந்த கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பசுவன்னர் அப்படிங்கிற ஒருத்தர் நிறுவிய பரமசிவன் சிலையை வந்து இந்த லிங்காய பிரிவினர் வந்து பின்பற்றி வந்திருக்காங்க. அடுத்து சாதி பாகுபாடை எதிர்த்தவர் வந்து மகாராஷ்டிர அதாவது இந்த மாதிரியான சாதியெல்லாம் வந்து ஒரு சில சாதிகளை வந்து பாகுபாடின்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்திருக்காங்க. அதில் 2 பேர் வந்து நம்மளுக்கு வருது. ஒருத்தர் வந்து மகாராஷ்டிரத்தை சேர்ந்த நாமதேவர் அப்படிங்கிற ஒருத்தரும், அடுத்து ராமானுஜரை பின்பற்றி ராமானந்தர். இவங்க 2 பேருமே இந்த சாதி பாகுபாடெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சாதிகளுக்கு எதிராக அப்பவே வந்து போராடி இருக்காங்க. அடுத்து சீனர்கள் கண்டுபிடித்த நம்மளுக்கு தெரியும் காகிதம் வந்து சீனர்கள் கண்டுபிடித்து அதை வந்து அரேபியர் கற்றுக்கொண்டு சுல்தானியா காலத்திலே இந்தியாவில் வந்து அந்த காகிதம் தயாரிக்கும் முறையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்பு சக்கரம் அப்படிங்கிற இதை சீனர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இந்தியாவுக்கு 14ஆம் நூற்றாண்டில் ஈரான் வழியாக வந்து வந்திருக்கு. 15ஆம் நூற்றாண்டில் வந்து பட்டுப்புழு வளர்ப்பு மையங்களை வந்து அதிகமாக நிறுவியிருக்காங்க. அடுத்து சந்தனாமா அப்படிங்கிறது ஒரு புக்கு. இந்த புக்கை வந்து அரபிய மூல நூல்னு சொல்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட பாரசீக மொழியில் இயற்றப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு நூல். இது வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா இந்த சிந்துவெளி படைப்புகளை பற்றி சொல்லுது. இந்த சிந்துநாமா அப்படிங்கிற நூல் அதிலே வந்துடுது. நாமா அப்படின்னாலே நம்மளுக்கு பெயர்னு தெரியும். அப்போ சிந்து படைப்புகளை அந்த நூலில் வந்து சொல்கிறோம். இந்த நூல் வந்து மொழிபெயர்ப்பு நூலுக்கு ஒரு முக்கிய சான்றாக இருக்குது. அப்போது எதுலேருந்து எதுக்கு மொழிபெயர்ச்சிருக்காங்கன்னா அரேபிய மொழிகள்லேருந்து பாரசீக மொழிகளுக்கு அந்த நூலை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து முகமது நபியோட வாரிசு, அவரோட பேர் கல்பா. அவர் வந்து பாக்தாத்தை வந்து ஆண்டுட்டு இருந்திருக்காரு. மங்கோலியர்கள் வந்து 1258 வந்து பாக்தாத்தை ஆண்ட கலீபாவை வீழ்த்திட்டு அவரோட பேர் வந்து கலீபா அவரை வீழ்த்திட்டு மங்கோலியர்கள் வந்து தங்களோட ஆட்சியை வந்து அந்த இடத்துல நிறுவியிருக்காங்க. உடன்கட்டை ஏறும் வழக்கம்லாம் அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து மக்களுக்கு வந்து தெரியலை. அடுத்து கான்ஷஹான் மக்புல், இவர் வந்து யார் அப்படின்னா 2000க்கும் மேற்பட்ட அடிமைகளை வந்து வச்சிருந்தார். இந்த கான்ஷகான் மக்புல் யார் அப்படின்னா ஃபெரோஸ் துக்ளக் இருக்கார் இல்லையா, அவரோட முதன்மை அமைச்சராக இருந்தவர். ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு கீழே 2000 அடிமைகள் இருந்திருக்கா அப்படின்னா ஒரு மன்னருக்கு கீழே எத்தனை அடிமைகள் இருந்திருப்பாங்க. அடுத்து ஒரு சமண மடாலயத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு இந்து கோவில். அந்த இந்து கோவிலை வந்து அவங்க மாஸ்கா, அதாவது
மசூதியாக வந்து மாற்றிருக்காங்க. ஒரு இந்து கோவிலை மசூதியாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஸோ அப்போ எந்த கோயில் என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னா குவாத் உல் இஸ்லாம் அப்படிங்கிற பேரில் அந்த ஹிந்து கோவிலை வந்து மாற்றிருக்காங்க. அது வந்து ஒரு சமண மடாலயத்து மேலே கட்டப்பட்டிருந்த ஒரு கோயில். முதல் கவிகை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அலாய் தர்வாலா அதை தான் வந்து முதல் கவிகைன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து கட்டியிருக்காரு. அதாவது என்னென்னா இப்போ இந்த மாற்றிருக்காங்க இல்லையா அந்த மசூதி, இந்த மசூதியோட நுழைவாயிலாக இருக்கிறது தான் இந்த அலாய் தர்வாலா. அப்போ இந்த அலாய் தர்வாலா உள்ள நுழைஞ்சு தான் இந்த குவாத்துல் இஸ்லாமுக்கே நம்ம போக முடியும். இது வந்து அவங்களோட கட்டடக்கலைக்கு ஒரு முக்கிய சான்றாக இருந்துச்சு. அவங்களோட கட்டடக்கலையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அதெல்லாமே வந்து முஸ்லிம், அதாவது சீன கட்டடக்கலையை விட இந்த சுல்தானியர்களோட கட்டிடக்கலை வந்து ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட அந்த புனித நூலான பைபிளில் இருக்கக்கூடிய வாசகத்தை எல்லாமே அவங்களோட அந்த மசூதி சுவற்றலாக இருக்கட்டும் இல்லை வந்து தூண்கள்லாம் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த அந்த வாசகத்தில் அவங்க வந்து பதிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட கட்டடக்கலையை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வரலாற்று ஆவணங்கள் நம்மளுக்கு தெளிவாக இருக்குது. அடுத்து அவங்க பயன்படுத்தின இசை கருவிகள் ரபாப், சாராங்கி அப்படிங்கிற இசை கருவிகளை வந்து இந்த சுல்தானியர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து இந்திய இசை அனைத்து இசைகளும் விட மேம்பட்டது அப்படின்னு சொன்னவர் அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு எல்லாருக்குமே ரொம்ப நல்ல பரிச்சயமானவர். யாருன்னா இவர் ஒரு பாரசீக எழுத்தாளர், கவிதை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் அமீர் குஸ்ரு. அடுத்து நான் இந்தியன் என அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அமீர் குஸ்ரு தான். அவரே தான் ரெண்டுக்குமே வராரு. இந்தியனில் பெருமைப்படுறேன், அதே போல் இந்திய இசை தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட் அப்படின்னு சொன்னது அமீர் குஸ்ரு தான். இந்த அமீர் குஸ்ரு எழுதிய ஒரு முக்கியமான ஒர்க் அப்படின்னா 9 வானங்கள் நூசர்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய. இப்போ இது எல்லாமே ஒர்க்ஸு. இந்த ஒர்க்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். இது நீங்கள் ஏதாவது ஒரு ஹிண்ட்ஸ் வச்சு இந்த ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க உங்களுக்கு வந்து டெல்லி சுல்தான்களில் வரக்கூடியது. இந்த 11th வந்து இந்த டெல்லி சுல்தான்கள் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கை படிச்சிங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சின்ன கிளாஸஸ்லேருந்து நீங்கள் பெரிய கிளாஸ்க்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கவர் ஆயிரும். அதாவது 7th, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டெல்லி சுல்தான்கள் வந்து உங்களுக்கு 7th கொடுத்துட்றாங்க. ஸோ 7th நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் 11th போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் படித்தது தான் இதுலேயும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் அவங்க வந்து ஒரு 10 to 15 பேஜஸ்க்கு வந்து டிஎன் புக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஷார்ட் பண்ணி அதில் கவர் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்மளை எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே போல் உங்களுக்கு தொடர்ந்து மற்ற டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஸ்டாண்டர்டுக்கான, அதாவது எல்லா டாபிக்ஸ்க்கான, ஜிஎஸ்க்கான, ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஏற்கனவே கேட்ட டிஎன்பிசி கொஷின்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு 10 to 20 பேஜஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல் புக் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரியான சிலபஸ் தான் நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு நாங்கள் எல்லாமே காப்பி பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இன்னும் எந்த டாபிக்ஸ்க்கு உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் வேணும், ஒரு எந்த டாபிக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இன்னும் டீட்டெயில் கிளாஸஸ் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள்.